பாட்டியா, இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யறியா? என்ன மக்கா செய்ய? நீ சொல்லுனா அதை செஞ்சு தரேன். பாட்டி, எனக்கு பிடிச்ச தக்காளி சோறும் முட்டை பொடி மாசம் செஞ்சு தரீங்களா? சரி மக்கா, செஞ்சு வைக்கேன். பாட்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறிய? ஒன்றும் இல்லை மக்கா, எனக்கு என்ன நல்லா தான் மக்கா இருக்கேன். எனக்கு தெரியாதா? நான் என்ன இன்னைக்கு நேரத்தை உங்களை பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு கூடயே தானே இருக்கிறேன். எப்படி இருப்பீங்க என்னங்கிறது எனக்கு தெரியாதா பாட்டி? சொல்லுங்க, என்ன செய்யுது உடம்புக்கு? ஒன்றும் இல்லை மக்கா, ஒரு மாதிரி சோந்தாப்பில் இருக்கு உடம்பு. என்னன்னு தெரியல. பாட்டி, ஆஸ்பத்திரிக்கு போவோமா அப்போ? இதுக்கெல்லாமா ஆஸ்பத்திரிக்கு ஓடுவாங்க? அதெல்லாம் வேண்டாம் மக்கா. பாட்டி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நானே இன்னைக்கு சமைக்கேன். மக்கா, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியல்ல? இல்லை வேண்டாம், உங்களுக்கு ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க, இன்னைக்கு நானே வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கேன். அட ஒன்றும் இல்லை மக்கா பாட்டிக்கு, எனக்கு எதுவும் இல்லை. நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத. எது செஞ்சாலும் உடனே சொல்லுங்க பாட்டியா, எனக்கு அப்போ தானே தெரியும். சரிம்மா, நீ எதுனாலும் உங்ககிட்ட சொல்லி என்ன, நானே சமைக்கேன். நீ இப்போ இந்த துணியை மட்டும் துவச்சி காய போடு, சரியாம்மா? சரி பாட்டியா. முன்ன மாதிரி எந்த வேலையும் செய்ய முடிய மாட்டேது. என் கால முடியறதுக்குள்ள என் பேத்திக்கார் கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டேன்னா எனக்கு அது போதும். ஆமாக்கா, போய் துணி தவ. அம்மா இங்கதான் இருக்காவளோ? சரி, அம்மாட்ட சொல்லிடுவோம் இன்னைக்கு. அம்மா. என்ன தம்பி, சொல்லு. இல்லம்மா, எனக்கு எப்படி சொல்றதுன்னு சொல்லி தெரியல. ஏன், என்ன யோசிச்சுட்டானே வந்திருப்ப, சொல்லு. அம்மா, நேற்று கோயிலில் நீங்கள் பார்த்து பேசுனீங்கல்ல ஸ்வேதா, அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அந்த பிள்ளைதாம்மா கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன். இதை சொல்றதுக்கு ஏன்டா இவ்வளோ தயங்குற? இல்லைம்மா, நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரில இல்லையா, அதனாலதாம்மா ஒரு மாதிரி தயக்கமாகவே இருந்துச்சு. அம்மா, உங்களுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்காம்மா? உன் தங்கச்சி எதுவும் உன்கிட்ட சொல்லலையா? ஷண்மு சொன்னாம்மா, இருந்தாலும் நான் கேட்கணும்ல, சொல்லுங்கம்மா. எனக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என் பிள்ளையோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அதனால அந்த பிள்ளைகிட்ட சொல்லி அவங்க வீட்டில் என்னன்னு சொல்லி கேட்க சொல்லு. நம்ம வேணா போய் பொண்ணு கேட்போம். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்குவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கலம்மா. அம்மா, அப்புறம் இன்னொரு விஷயம். இது என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லு. அம்மா, அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாதும்மா. அவ பாட்டி தாம்மா சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காவ. அவளுக்கு ஒரு அத்தை மட்டும்தாம்மா இருக்கு. சின்ன வயசுலேருந்தே தனியாகவே வளர்ந்த பிள்ளைம்மாவா. இதுல என்ன இருக்கு? அப்படி இருக்க பிள்ளை நம்மள மாதிரி குடும்பத்துக்கு வந்தா நல்லது தானே? அம்மா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னல புதுசா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி அம்மைக்கு? அம்மா, நீ இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவேன்னு நான் நினச்சே பார்க்கலம்மா. எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் உனக்கும் தங்கச்சிக்கும் தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பிள்ளைகளை தவிர வேற என்ன எனக்கு பெருசா இருக்க போகுது? என் பிள்ளை சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நான் தான் சொன்னேன்ல, திரும்ப திரும்ப ஏன் நீ அதையே சொல்லிட்டு இருக்கா? இல்லைம்மா, இருந்தாலும் நீ ஒத்துக்க மாட்டியான்ற ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்துச்சா, அதாம்மா என்னால் உண்மைக்கான நம்பவே முடியல. அடப்போட. சரி, மறுமட்டு பேசுனியா நீ? இல்லைம்மா, நேற்றுக்கு பேசினதுதான். இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ண எடுக்கலாமாவா? சரிம்மாக்கா. சரி, சீக்கிரமே என்னன்னு பார்த்தா வீட்டில் சொல்ல சொல்லு. நம்மளும் போய் சீக்கிரம் போய் நாளை குடிச்சிட்டு வந்துடுவோம் கல்யாணத்துக்கு. என்ன? சரிம்மா. எம்மா அம்மா, என்னம்மாக்கா? பாட்டி வீட்டுக்கு கிளம்ப சொன்னல, கிளம்பலையா? நான் அவ்வளோதான்க்கா, கிளம்பியாச்சு. போலாம், நீ போய் கார் எடு, நான் வரேன். மருமகளுக்கு வாங்கின துணி எடுத்துட்டு போவோம். துணி வேற பிடிக்குமான்னு தெரியலையா அவளுக்கு? நம்ம பாட்டுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வந்துட்டோம். இவன்ட்ட துணி எடுத்துக்கேன்னு சொன்னா வேற வளருவான். அவளை கேட்காம ஏன் எடுத்தியே, அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க வேண்டியதானு சொல்லிட்டு. சரி, ஸ்வேதா கூப்பிட்டு தனியாக கொடுத்துருவோம். நம்ம ஏதாவது வேலை பார்க்கும்போது தான் ஃபோன் அடிக்கும். இவியெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காவ. ஹலோ. என்ன மேடம், என்ன செய்தியா? துணித்த வச்சுட்டு இருக்கேன். நீங்கள் என்ன செய்தியா? இப்போதாமலே சாப்பிட்டு வெளியே வந்த அப்படியே. சரி, என்ன நேற்று நைட்ல இருந்து ஒரு மெசேஜ் ஃபோன் எதுவுமே வரல, காலையில் ஃபோன் பண்ணதுக்கு எடுக்கலாம். என்னவா மேடம் ரொம்ப பிஸியோ? ஆமாம்மா, நீ கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சா, அதனால தான். என் தங்கத்துக்கு ஏன் மைண்ட் அப்செட் ஆச்சு? என்ன தங்கம்மா, என்னது புதுசாக இருக்கு? ஆமாம், இனிமே அப்படிதான். என்ன படம் டைலாக்லாம் சொல்றியா? சும்மா தான் உன்னை சிரிக்க வைக்க தான் மைண்ட் அப்செட் இருந்துச்சுன்னு சொன்னீங்களா? அடையப்பா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் இருந்துச்சு? என்ன?
அதுவா காலேருந்தே பாட்டி ஒரு மாதிரியாவே இருந்தாவ. என்ன பண்ணுதுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டாவ. அவங்க உடம்புக்கு ஏதோ ஒன்று பண்ணுது, என்னன்னு சொல்லி சொல்லவே மாட்டாவ. அதான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு மைண்ட் அப்செட்டாகவே இருந்துச்சு. என்ன பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாவ. என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதை நினச்சிட்டே தான், அதை யோசிச்சுட்டே தான் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்துச்சு. விடு மென்டல், இதுக்கெல்லாம் அப்செட் ஆகாத. பாட்டிக்கெல்லாம் எதுவும் ஆகுது சரியா? நீ அவளுக்கு எந்த வேலையும் கொடுக்காத, நீ எல்லா வேலையும் நீ செய். நான் தான் செஞ்சிட்ருக்கேன். இருந்தாலும் அவ என்ன சொன்னால் கேட்க மாட்டாவ. நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாவ. அதான் நானும் எதுவும் சொல்லலை. ஆனால் ஒரு மாதிரியாவே இருக்குது. அப்படியா? சரி, மைண்ட் அப்செட்டாக இருக்கல, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லட்டா? என்னது? நீ சிரிச்சாதான் நான் சொல்லுவேன். சொல்லுங்கப்போ. சிரிடே. சொல்லுங்கப்பா, சிரிச்சிட்டேன். போலீஸ் சிரிப்புக்கெல்லாம் சொல்ல முடியாது. சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு சர்ப்ரைஸ்னாலே எனக்கு என்னன்னு தாங்காது. மண்டையை வெடிக்கும் போல இருக்கு. சீக்கிரம் சொல்லுங்க என்னன்னு. சொல்லியே லூசு இரு. ஆ. எங்க அம்மையை கோயிலை பார்த்து பேசினலா? அம்மா பேசினேன். ஏதாவது சொன்னாவளா? ஆமா சொன்னாவ. என்ன சொன்னாவ? என்னை பிடிக்குமா உங்க அம்மைக்கு? மர்மோல சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வாடான்னு சொல்லி சொன்னாவ. இது ஏ மென்டல், கேட்கலையா உனக்கு? மர்மோல சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வாடான்னு சொல்லி சொன்னாவ. என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட் எனக்கும் அப்படிதான் மென்டல் இருந்துச்சு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே. நடந்துச்சு. சரி, சீக்கிரம் பொண்ணு கேட்டு வரோம், ரெடியா இரு. என்ன ஆ. என்ன ஆங்க இருக்கிற? ஸ்வேதா, இன்னும்ல எங்க பாட்டி கூப்பிட்றாவ. நான் போயிட்டு வந்தா சாயங்காலமா அடிக்க என்ன? சரிம்மா, பார்த்து ஃப்ரீ ஆயிட்டு ஃபோன் பண்ணு. பாட்டியா? பாட்டி கடை வரையும் போயிட்டு வரமாக்கா. ஆ சரி பாட்டி. எப்போதும் உன் நேசம் மாறாது என் பாசம் என் செல்லம் மாறாப்பு நீதானே ராசா. ஏம்மா நீங்க இறங்கிக்கங்க, நான் காரை அந்த பக்கம் போய் பார்க் பண்ணிட்டு வரேன். ஆ சரிம்மாக்கா. தீனா வண்டி மாதிரி இருக்கு. நீ என் மொபைல்ல வந்திருக்கா? மக்கா, அம்மா என்ன எங்களுக்காக காத்துட்டு இருந்தீங்களோ வாசல்லையே? நான் கடைக்கு போலான்னு வெளியே வந்தேன் டீ. பார்த்தா நீ வந்து திடீர்னு நிக்கா. ஆமாம்மா, உங்கள் பேரன் தான் பாட்டி வீட்டுக்கு போகணும், பாட்டி வீட்டுக்கு போகணும்னு காலையிலன்னு சொல்லிட்டே இருந்தானே, அதாம்மா வந்தோம். அப்போ உனக்கு அம்மையை பார்க்கணும்னு தோணல, என் பேரனுக்கு தான் என் பாட்டியை பார்க்கணும்னு சொல்லி தோணியிருக்கு. அப்படிலாம் இல்லைம்மா, வீட்டுக்கு வராமல் போகிறான், ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் வருவானோ? இல்லைம்மா, இன்னைக்கு லீவு தான், காரில் இந்த பக்கத்து தெருவில் போய் விட போகிறான். அப்படியா? சரி சரி. பாட்டி, வாயா, பாட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தியா? பாட்டி நல்லா இருக்கிறீரா? நல்லா இருக்கிறையா, நீ நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் பாட்டி. என்ன வாங்கம்மா உள்ள போவோம். ஐயா அதை மறந்துட்டு நமக்கா, வாங்க உள்ள போவோம், உள்ள போய் பேசுவோம். சரி பாட்டியா.